முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு, நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த விதமான அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறார். எப்பா இந்த நடிப்பெல்லாம் சினிமாவில் போட்டு ஆஸ்கர் அவார்டாவது கிடைச்சிருக்கு உங்களுக்கு. எதுக்கு? அவன் தான் சொல்றான், இவருங்க கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறாரு. அந்த ஆள் கெட் அவுட்ன்றாரு. பேச விரும்பல. தமிழ்நாட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக கர்நாடகா காத்து கொண்டிருந்தது. DK சிவகுமார் காத்து கொண்டிருந்தார். எதற்காக? எப்படி இவர்கள் வாக்களிக்க போறார்கள் அப்படின்னு. திரும்ப 108 சீட்டு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமான ஒரு கட்சிக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்க. போராட்ட களங்களுக்கு வராத, போராட்டம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியாக வாக்களிக்கிறார்கள். மக்களோடு மக்களாக, மக்களுடைய வேர்வை தன் சட்டையில் படாத ஒரு தற்கொலையை தலைவராக இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு நாம் மேகதாது என்ன, காவேரியில் கர்நாடகாவில் 100 அணைகள் கட்டினாலும் இந்த தமிழர்களுக்கு புத்தி வராது, கட்டா அப்படின்னு சொல்லி மேகதாது அணை கட்டான். இதே இதுல விஜய்க்கு பதில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் மேகதாதுவை கர்நாடகார மறந்து 2 மாசமா இருக்கும். பொய் சொல்லல, உண்மையை பேசுறேன். யார் மக்களுக்காக நிப்பான்றது உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க எதிரிக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களின் எதிரிக்கு தெரியும் யார் தமிழர்களுக்கானவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நான் பொய் சொல்லல. இந்த மே மாசம் கூருக்கு போயிருந்தேன். மைசூர்ல இருந்து பெங்களூர் 120 கிலோமீட்டர். இந்த துபாய் ரோடு இருக்குல்லங்க, துபாய் ரோடை நீங்க துபாய்க்கு போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. மைசூர் டு பெங்களூர் வரக்கூடிய சாலையில போட்டா போதும். 2 பக்கமும் சாலையின் 2 பக்கமும் பச்சை பசேர்னு நெல் வயல். 2 பக்கமுங்க. மே மாசம் உச்சக்கட்ட கோடை காலம். நெல் அப்படியே பச்சை பசன்னு விளைஞ்சு கிடக்கு. யார் வீட்டு தண்ணி? நமக்கு வர வேண்டிய காவேரி உரிமை நீர் 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு கொடுக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறான் கர்நாடகாக்காரன். அவன் நம்மளுடைய உரிமை நீர்ல அங்க முப்பாக விளைவிக்கிறான். உச்சக்கட்ட கோடை காலத்துல கூட அவனுடைய கழனி பச்சை பசன் இருக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு ஒரு சொட்டு தண்ணியில விவசாயிலாம் கண்ணீர் விட்டு அழுகிறான். இந்த விஜய்க்கு போட்டோம், நாம தான் கஷ்டப்படுறோம் சொல்லி விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கழனி எல்லாம் பாலைவனமாக பாலமாக வெடித்து நிற்கிறது. காரணம் என்ன? என்ன செய்வார் என்று தெரியாமல் ஊடகம் காட்டுது, இன்ஸ்டாகிராம் காட்டுது, ஃபேஸ்புக் காட்டுது, யூடியூப் காட்டுது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வாக்களித்ததன் விளைவுது. நான் இவ்வளவு பேசுறேன். இந்த பேசுறதுல நடிகர் விஜய் அவருடைய அமைச்சர்களை விட்டுருங்க. விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும் தெரியுமா? அண்ணன் கூட சொன்னாங்க, தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அதை செய்யாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. காசு வேணும். கவர்மெண்ட் 1000 ரூபாய் காசு கொடுக்கும், கவர்மெண்ட் 2500 ரூபாய் காசு கொடுக்கும். அது இல்ல பொருளாதாரம், அது இல்ல அரசியல், அது இல்ல அரசாங்கம். திமுக 1000 ரூபாய் கொடுத்துச்சு. அதிமுக நான் ஆட்சிக்கு வந்து 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னிச்சு. விஜய் கட்சி நான் வந்து 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னிச்சு. ஆனா மக்களை, என் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களை நான் நிமிர்ந்த நன்னடையோடும் நேர்கொண்ட பார்வையோடும் தான் வாழ வைப்பேன். என் அக்கா தங்கச்சிகளை, என் அம்மா சின்னம்மாக்களை 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் 2500 ரூபாய்க்கும் ரேஷன் கடை வாசல்ல கையேந்தி பிச்சை எடுக்க விடமாட்டேன் என்று சொல்லி எந்த காசும் அறிவிக்காமல் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலில் சமபங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் சீமான். பிச்சை எடுக்க முடியாது. யார் காசை யாரு கொடுக்கிறது? நான் கட்ட வரி பணம், எங்க வரி பணத்தை எடுத்து எங்களுக்கே திரும்ப 1000 ரூபாய் கொடுப்பேன். தேர்தல் பரப்புரையும் போது 1000 ரூபாய் வந்துச்சா, ஓசி காசு வந்துச்சா அப்படின்னு கேட்பீங்க. யார் மறுத்தாலும் சரி, ஜனநாயகத்தின் மன்னர்கள் விஜய் கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. ஜனநாயகத்தின் மன்னர்கள்
வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீங்க எங்களுக்கு வாக்களிங்க, உங்க விருப்பம், உங்க விருப்பம். உங்களுக்கு எங்களை பிடிக்காது விடுங்க. ஆனாலும் சொல்றேன், எது அரசியல் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. நாங்க பேசுவோம் இருக்கு. நாங்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேகதாத்துவை என்னைக்கா கட்டிட்டு போயிருப்பான், என்னைக்கா கட்டிட்டு போயிருப்பாங்க. எத்தனையோ சிப்காட்டை நாம் தமிழர் கட்சி போராடி தடுத்து நிறுத்திருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கக்கூடிய சிப்காட்டை, நீர்வளத்தை நிலவளத்தை பாதிக்கக்கூடிய சிப்காட் இந்த மண்ணுக்கு வரக்கூடாது என்று நாங்கள் பேசுறோம். போராடி இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில். அவன் காலத்துல, அவன் மகன் ராஜேந்திர சோழன் காலத்துல, ஏன் சோழ பேரரசு இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தமிழ் ஒழிச்சிருக்கும். கும்பாபிஷேகத்தின் போது, குடமுழுக்கின் போது தமிழ் ஒழிச்சிருக்கும். அதுக்கப்புறம் 800 வருஷமா தமிழே ஒழிக்கல, தமிழ் இல்லை. 800 வருஷம் கழிச்சு தமிழ் மாமன்னன் எங்கள் பேரரசன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில்ல அதனுடைய குடமுழுக்கின் போது தஞ்சையினுடைய கோபுர கலசங்கள்ல தமிழ் ஒழிக்க வேண்டும் என்று போராடி 800 ஆண்டுகள் கழிச்சு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தமிழை ஒழிக்க வைத்தவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் குடமுழுக்கின் போது கொஞ்சமாவது தமிழ் ஒழிக்குதுன்னா அது காரணம் நாம் தமிழர் கட்சி தான். சேலத்திலிருந்து சென்னைக்கு 8 வழிச்சாலை போட்டே ஆவேன் என்று அதிமுகவும் திமுகவும் பிடிவாதமாக நின்றது. நீதிமன்றத்தின் படிகள்ல ஏறி தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் கட்டியே தீருவோம் என்று மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கங்கணம் கட்டி நிற்கும் போது நீ ஒன்னத்தையும் செய்ய முடியாது என்று பரந்தூர் விவசாயிகளுக்கு காப்பரனாக ஒரு ஐயனாராக நின்று இன்று வரை பாதுகாத்து வருவது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். தொடர்ச்சியாக மக்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறோம், இனிமேலும் நிற்போம். காவிரி உரிமை நீர் போராட்டமா, முல்லை பெரியாற்று அணை சிக்கலா, பாலாற்று நதிநீர் உரிமை போராட்டமா, எல்லாத்திலையும் கூட நிற்கிறோம். வெள்ளமா உங்க கண்ணு முன்னாடி நடந்தது. நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வார்டு உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர்கள் கண்டுகொள்ளவில்லை. திமுக காரர்களுக்கே நிவாரணம் கொடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ரத்தம் துடிக்கும். டாஸ்மாக மூடுவோன்னு சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தாங்க. வந்தா உறுதியா மூடுவோம். இந்த இவங்க மாதிரி ஆன்லைன்ல வித்துக்கிட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு டாஸ்மார்க்க ஆன்லைன்ல புக் பண்ணுவேன், அதுக்கு செயலி கொண்டு வருவீங்க. அடுத்து ஆன்லைன்லேயே வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆர்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு நீங்க வேலை செய்வீங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியாங்க? இதெல்லாம் ஒரு ஆட்சியாங்க? நாங்கள் பரப்புரை செய்து கொண்டு போகும்போதெல்லாம் பெண்கள் எங்களிடம் கேட்டது இந்த 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 சாராய கடையை மூடிருங்க அப்படின்னாங்க. சாராய கடையை மூடிடுவோம், உறுதியாக நாங்கள் மூடிடுவோம். 5000க்கு மேற்பட்ட சாராய கடைகளை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக முதல் கையெழுத்து போட்டு மூடுவதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். நீங்கள் எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்? தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பிடிக்காது. ஏன்? நல்லது சொல்ற தாய் தகப்பனை என்னைக்கும் பிள்ளைக்கு பிடிக்காது ராஜா. புத்தி சொல்ற தாய் தகப்பனை நீ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நொடியும் நினைக்கக்கூடிய தாய் தகப்பனை எந்த பிள்ளைக்கும் முடியாது. அதே மாதிரிதான் நாங்களும். ஆனா நீங்க நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை எல்லாரையும் விட ரேங்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், அவன் பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணுங்கிறத தவிர வேற எதையும் நினைக்க தெரியாது இந்த பாலா போன தாய் தகப்பனுக்கு. அதே மாதிரிதான் நாங்க. தெரியாது, வேற எதுவும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நாட்டை, எப்பேற்பட்ட ஒரு தற்குறிகை கிட்ட கொடுத்துருக்கிறீங்கிறத பாருங்க. நாங்க அவங்கள பழிச்சு பேசணும் அவசியமே இல்லை. இப்ப பாருங்க, இப்ப கூட ஒரு அருமையான புத்தகம், இந்தியாவை யார் ஆள்கிறார்கள்ங்கிற ஒரு புத்தகம், அருமையான புத்தகம், வாங்கி படிங்க. என்னை விட படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். புத்தகங்களை வாங்கி படிங்க. இந்த தமிழ்நாட்டிற்கு இப்பேற்பட்ட ஒரு கேடு காலம் வர வேண்டும் என்று காலம் எழுதி வச்சிருக்கு போல. ஆனா இந்த கேடுகட்ட காலத்தையும் என் இறைவன் செந்திலாண்டவன் திருச்செந்தூர் முருகன் முடித்து வைப்பான், தமிழர்களை தலை நிமிர செய்வான் என்ற நம்பிக்கையில் இந்த போராட்டத்தை பேசிட்டு இருக்கிறேன். உறுதியாக பேசுவேன். யோசிச்சு பாருங்க,
நடிகர் விஜய், எங்கள் நண்பர்கள் கூட சொன்னாங்க, நடிகர் விஜய் காப்பர் தொழிற்சாலையை மீண்டும் இந்த வேதாந்தாவின் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை திறப்பதற்கான அத்தனை வேலைகளிலும் இறங்கியிருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் விஜய், மிஸ்டர் சிஎம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் மக்கள் போராட்டம் என்று வந்தால் எங்கள் மக்களை நாம் தமிழர் கட்சியை தாண்டி விட்டுத்தான் எங்கள் மக்கள் மீது நீங்கள் கை வைக்க முடியும், எங்கள் மக்களை நீங்கள் தொட முடியும். அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கோம். மேடையில் இவ்வளோ பேசுகிறேனே, சட்டமன்றத்தில் ஒன்றால் போய் பேச முடியுமா? மக்களுக்கானதை செய்ய முடியுமா? இது தங்கமா தங்கமா தங்கமான்னு உரசி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு முறை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சு பாருங்க, ஒரு அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. யார் யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்க? உங்க வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு எது எது தடுக்குது? எது தடுக்குது? இந்த தமிழ்நாடு ஒரு விசித்திரமான ஒரு காலத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா 40,412 ரூபா, அத 40,041 என்னடா வர மாட்டேங்குது. எல்கேஜில 7 முறை பெயிலா போனவர தமிழ்நாட்டின் நிதியமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களே, உங்களுக்கு எப்படி வாழ்த்துக்களை சொல்றது, எப்படி உங்க கூட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுனே எங்களுக்கு தெரியல சாமி, தெரியல. தொழில்துறை அமைச்சர், இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இங்க இருந்து இந்த குழாயில இருந்து தண்ணி வரல, அது எங்கேயோ நடக்கல, நம்ம காயல்பட்டத்துல நம்ம டிசிடபிள்யூ ஆலையில நடக்குது. எப்பயோ நடந்தது இல்ல, இந்த 2023 வெள்ளம் வந்துச்சுல, அப்ப நடந்தது. இதெல்லாம் வருஷந்தோறும் நடக்குது, எங்கேயோ நடக்கல, இங்கதான் நடக்குது. ஆனா தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் அதையெல்லாம் கண்டுக்காம இங்காரம் எந்த ஊர்ல எங்கனக்குள்ள போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா, அது அதுக்கே தெரியாது. ரீல்ஸ் அமைச்சர் தான் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர். வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது இந்த போராட்டமே. அதையெல்லாம் விட இந்த அமைச்சர்கள் லட்சணம் எப்படி இருக்கா? இந்த தொழில்துறை அமைச்சர் யாரெல்லாம் யோசிக்காதீங்க. கீர்த்தனான்னு ஒரு அம்மா யாரும் எங்கனக்குள்ள ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது, வந்தா தான் தெரியும். இந்த பிரச்சனையே எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அதெல்லாம் விட ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது. இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன்னு சொல்லி சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் 400 கிலோமீட்டருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு ஃப்ரீ ரோட் ஷோ கவர்மெண்ட் செலவுல பண்ணி வைக்கிற அதி புத்திசாலி வடிகட்ட முட்டாள் கூட இப்படி பண்ண மாட்டா. அந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உங்களின் செல்ல பிள்ளை நடிகர் விஜய் இதை செய்யறார். வடிகட்ட முட்டாள் கூட எதிர்கட்சி தலைவருக்கு இப்படிப்பட்ட ஓபனிங் சீன் வைக்க மாட்டான். மவனே அங்குராசாங்கிற மாதிரி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எப்படியா இப்பெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? நானா யோசிச்சேனே அப்படிங்கிற மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல பாரதியார் சொன்னாரு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு. இன்னைக்கு ரீல்ஸ் போடுவதில் சிறந்த தமிழ்நாடு இதை மாத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்காக என்ன போராட்டம் நடக்கல நாம் தமிழர் கட்சி? எல்லா போராட்டம் பண்ணிருக்கிறோம். தூத்துக்குடியில வெள்ளம், திமுக வரல, அதிமுக வரல, நாம் தமிழர் கட்சி அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் திரள் நிதி கேட்டாரு. மக்கள் கிட்ட பிச்சை எடுத்து உங்களுக்கு அரிசி பருப்பு அன்றாட தேவைகளை மக்களுக்காக தேடி போல சேகரிச்சு வந்து இங்கேயே தங்கி நிவாரணம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். திரள் நிதியில தான் பண்ணாங்க, திரள் நிதி தான் பண்ணாங்க. இதே தேர்தல் 2026 தேர்தல் நாங்க போட்டிட்டோம். நான் போட்டிட்ட தொகுதியில ஒரு அக்கா பைக் ஓட்டிட்டு போகுது, நான் பரப்புரை செஞ்சுட்டு போறேன். நான் தான் பரப்புரை செஞ்சுட்டு போறேன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பரப்புரை செய்யறாங்கன்னு ஒரு 100 மீட்டர் முன்னாடி போயிடுச்சு. நின்று பைக்கை நிப்பாட்டி அது உழைத்த உழைப்புல 200 ரூபாய் எனக்கு திரள் நிதி வழங்கிட்டு போச்சு. அதுக்கு பேரு திரள் நிதி தான். அப்படின்னா அந்த திரள் நிதியை நாம் தமிழர் கட்சி நாங்கள் வாங்கி கொண்டேதான் இருப்போம். அது மட்டும் இல்ல, ஒரு சிலிண்டர் தூக்குற அண்ணன் சட்டம் முழுக்க உப்பு படிஞ்சிருக்கு, வேற படிஞ்சிருக்கு, உழைச்சி உழைச்சி கலைத்த மனிதன். நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க பரப்புரை செஞ்சுட்டு போறோம், வாக்கு கேட்டுட்டே போறோம், விவசாய சட்டத்திற்கு வாக்கு கேட்டுட்டே போறோம்னு
சிலிண்டர் வண்டியை நிப்பாட்டிட்டு எங்களுக்கு 400 ரூபாய் கையில் திணித்து கொண்டு போறார். அவரிடம் காசு வாங்குறதுக்கு மனசு வலிக்குது. வேண்டானே, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதுவே போதும் என்று இருங்க, நான் வச்சுக்கிறேன் என்னோட பங்களிப்பு தேர்தலுக்கு சீமானனுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி திரள் நிதி 400 ரூபாயை கொடுத்துட்டு போனார். அதுக்கு பேரு திரள் நிதி தான். அந்த திரள் நிதியை வாங்குவதில் நாம் தமிழர் கட்சி பெருமையோட இருக்கு. உழைச்ச பணம் நாங்க ஒன்னும் டிசிடபிள்யூ ஆலக்காரங்கிட்ட திருடிட்டீங்களே, மக்களோட உழைப்புல இருந்து நாம் தமிழர் கட்சி திரள் நிதியை பெற்று கட்சி நடத்துது. இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துது. அதை நாம் பெருமையா செய்வோம், பெருமையா செய்வோம். இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு, விஜய் கட்சி அமைச்சர் கிடையாது. அந்த திருமாவர்களுடைய கட்சியில இருந்து வன்னியரசு வரேன். நாட்டுல கடன் வாங்குறது தப்பு இல்லைங்க, திரள் நிதி வாங்குறது தான் தப்பு. இந்த தேர்தல்ல பட்டியலின மக்கள் மொத்த பேர் திமுக விட விஜய் கட்சிக்கு குத்திட்டாங்க. இன்னும் வேங்க வயல் பிரச்சனை விசாரிக்கப்படல. பட்டியலின மக்களுக்கு எதிரான எந்த விதமான அடக்குமுறை முறைகளும் அடாவடித்தனமும் ஒண்ணு முறையில 5 வருஷமா அம்பேத்கர் சிலையை நிறுவ முடியாம சேலத்துல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பத்தி அந்த வன்னியரசு வாயவே திறக்கிறது இல்ல. சீமானா போதும் ஈன பொல்ல காட்டிடுவாங்க. அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு சொல்றேன், உங்களை மாதிரி திமுக கிட்ட வாங்கியோ விஜய் கட்சி கிட்ட வாங்கியோ நாங்கள் கட்சி நடத்தவில்லை. எங்கள் மக்களிடம் இருந்து வாங்கி எங்கள் மக்கள் எங்களுக்கு வேர்வையும் ரத்தத்தையும் உழைத்து எங்களுக்கு திரள் நிதி கொடுக்கிறார்கள். அந்த திரளில் பெருமையாக நாங்கள் கட்சி நடத்துறோம். யோசிச்சு பாருங்க, நாட்டுல கடன் வாங்குறது தப்பு இல்லையா? கடன் வாங்குறது தப்பு இல்ல. 2021 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. 2021 இருந்து 2026 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. நாங்களும் அதை விமர்சிச்சோம். 75 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடன் 5 லட்சம் கோடி. இந்த 2021 இருந்து 26 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டு அரசின் மீது கடன் 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. இது சரியா? சாலைகள் இங்கு முறையாக போடப்பட்டிருக்கா? கிராமப்புறங்கள்ல நகரப்புறங்கள்ல சாலைகள் சரியாக போடப்பட்டிருக்கா? மக்களுக்கான நலத்திட்டங்கள் சரியான முறையில கிடைக்குதா? ஊழலற்ற ஆட்சி நடந்திருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப அந்த 5 லட்சம் கோடி வச்சு ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? நம்மளும் பேசணும். நம்ம பேசுறதா உங்களுக்கு காது கேட்காது. விஜயும் பேசினாரு, அவருக்கு நீங்க ஓட்டு போட்டு தள்ளிட்டீங்க. இப்ப அவர் கடன் வாங்கிட்டாங்கன்னு பேசிட்டு இப்ப இவர் இந்த வருஷத்துக்கு மட்டும் 1,22,000 ரூபாய் கடன் வாங்க போறேன்னு பேசுறாரு. எப்பேற்பட்ட டுபாக்கோன்னு பாருங்க. எதுக்கே கடன் வாங்குறீங்க? நாங்க எங்களுடைய நலத்திட்டங்களா செயல்படுத்தணும். என்ன நலத்திட்டம் வச்சிருக்கேன்? அண்ணன் சீரு கொண்டு வரேன், தாய்மாமன் சீரு கொண்டு வரேன், பெண்களுக்கு 2,500 ரூபாய் கொண்டு வரேன், 6 சிலிண்டர் கொண்டு வரேன். இதுக்கெல்லாம் எனக்கு காசு வேணும். காசு வேணும்னா நிதி ஆதாரங்களை பெருக்கணும். அதை விட்டு கடன் வாங்கிட்டே இருந்தா கடனை நீங்க அடைக்க போறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் தான் அடைக்கணும். இது யாரோட பொறுப்பு? இதெல்லாம் தெரியுமா? இவ்வளவு நிதி பிரச்சனைகள் இருக்கு. இந்த நிதியை எப்படி சரி செய்வது? இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஓட்டு போடணும்.